கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. எப்பவுமே நாம செய்யற சின்ன சின்ன செயல்கள் தான் நாளைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு ஜூன் 26 சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினமா இருக்கு. இந்த போதைப் பொருள்னால குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பத்தி ஷேர் பண்ணிக்க மிஸ்ஸஸ் ராணி அவர்கள் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. குழந்தைகளுக்காகவே ஸ்பெஷலா நடத்திட்டு வர்ற இந்த விழிப்புணர்வு பயணத்துல இவங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு, அதுல இவங்க சந்திச்ச சவால்கள்லாம் என்னென்ன, அது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறி வந்திருப்பாங்கங்கிறத பத்தி நிறைய தகவல்களை ஷேர் பண்ணிக்க அவங்களும் ரெடியா இருக்காங்க. நீங்களும் நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேம். என்னோட பேர் ராணி சுரேந்திரன். நான் சோசியல் வெல்ஃபேர் இன்டெகிரல் ட்ரஸ்ட் திருச்சியில நடத்திட்டு இருக்கேன். இதுல பெண்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கேன். ரூரல் விமன், பழங்குடியினர் பெண்கள், மற்ற எல்லா பெண்களுக்கான கிராமப்புற பெண்கள்ல இருக்கிற பெண்களுக்கான தொழில் பயிற்சிகளையும் கொடுத்துட்டு இருக்கேன். குறிப்பா சின்ன பசங்க கிட்ட, இளையோர், அவங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கேன் மேம். ஓகே மேம். இந்த தினம் எதனால அனுசரிக்கப்படுது? நம்ம இந்த ஜூன் 26 பாத்தீங்கன்னா போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிப்பதற்கு உலக நாடுகள்ல நடவடிக்கை எடுத்தாங்க. போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குது என்ற நோக்கத்துடன் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26 போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலை தடுக்கும் தினமாக இத கருதப்படுகிறது மேம். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் இந்த போதைப் பொருள் அப்படின்னா என்ன மேம்? போதைப் பொருள் அப்படின்னு சொல்றது பார்த்தா, முதல்ல ஒரு மனுஷன் தன்னோட இயல்பையே மறக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டதுதான் இந்த போதைப் பொருள். தன்னோட இயல்பையே அவை மறந்துடுவாங்க. அவங்க மறந்து அவங்களோட அறிவை மழுங்க செய்து அவங்களோட சிந்திக்க ஆற்றலையே தடுத்து நிறுத்தக்கூடியதுதான் இந்த போதை பொருள். ஒரு நபர் இப்போ போதை பொருளை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த நபரை அதுல இருந்து எப்படி மீட்டு கொண்டு வரலாம்? நம்ம இப்ப ஒரு நபர் அதுல மீட்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப மருந்து மாத்திரைகள் பாத்தீங்கன்னா அந்த போதையிலிருந்து வெளியில வர்றதுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணும். ஆனா அவங்களோட உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த போதைப் பொருளை பயன்படுத்தும் போது அந்த சமூகத்துல அவங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அவங்க எப்படி அடையிறாங்க, அவங்களோட குடும்பங்கள் எப்படி அதனால பாதிப்படைகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அவங்களா அடைந்தால் மட்டும்தான் இந்த போதையிலிருந்து அந்த மீட்க அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ போதை பொருள்னு எடுத்துக்கும் போது நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது மேம்? மேம், இப்ப போதைப் பொருள்ல அடிமையானவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் அதுக்காக பாதிப்பு அடையல. அவங்களால அவங்களோட குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவங்களால நிறைய பாதிப்புக்குள்ளாவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அப்பாவி பெண்கள், குழந்தைகள், அவங்களோட பலருடைய வாழ்வும் என்ன ஆகுதுன்னா சீரழிகிறது. அவங்க அந்த போதையில இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்ற சுய நினைவே அவங்களுக்கு இருக்காம போயிருது. அப்ப நிறைய பெண்கள் அதனால பாதிப்புக்குள்ளாவாங்க. அவங்களால பாத்தீங்கன்னா பலருடைய வாழ்வும் சீரழிகிறது. ஒரு தனி மனிதனோட ஒழுக்கம் சீர்கெடுவது மட்டும் இல்லாம அந்த நாட்டோட முன்னேற்றத்திற்கே பாத்தீங்கன்னா அந்த போதை பெரும் தடையாதான் இருக்கிறது. நம்ம இந்திய நாட்டுல போதைப் பொருள் பயன்பாட்டோட தற்போதைய நிலை எப்படி இருக்குங்கிறத பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க மேம். நம்ம இப்ப போதைப் பொருளோட பயன்பாடு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கிறது. இப்ப உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா 30 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருக்கின்றாங்கன்னு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அதுல போதைப் பொருள்ல அடிமையானவர்கள்ல பாத்தீங்கன்னா 85 விழுக்காடு படித்தவர்கள் அப்படின்றத அந்த புள்ளி விவரம் தெளிவாக சொல்லுது. 75% பாத்தீங்கன்னா இளையோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பயன்பாடு பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. 85 விழுக்காடு படித்தவர்கள் அப்படிங்கும்போது எப்படி இதை சரி பண்றது? அப்ப ஈஸியா இளையோர்கள் மத்தியில வந்துருது அடுத்த சிறியோர். இப்ப உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இதோட பயன்பாடு அதிகமா தான் இன்னும் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. போதைப் பொருள் பயன்படுத்துறவங்களோட உடல்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது? நம்ம உடல்ல முதல்ல பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களோட அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு தைரியம்,
எல்லாமே அவங்களுக்கு அந்த போதையில கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்திட்டு இருக்கும்போது அந்த நினைவு திரும்பும்போது பாத்தீங்கன்னா கை கால் நடுக்கம், பதற்றம், அவங்களால எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது. தனியா போய் ஒரு மத்த நபர்களோட பேசும் பொழுது அவங்களோட ஒரு கான்பிடன்ட் லெவலால அவங்களால பேச முடியாது. ஒரு விதமான குழப்பமான சூழல் ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அதான் அவங்களால ஒரு சுயமான வேலைகளை தன்னால செய்ய முடியாத அளவுக்கு அவங்களோட தன்னம்பிக்கையே வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்க இழந்துருவாங்க. அந்த மாதிரியான சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு கடைசியில அவங்களோட ஒரு வேலையை கூட முழுமையாக செய்ய முடியாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது, ஒரு தனிமை, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு கடைசியில அவங்களோட ஒரு வேலையை கூட முழுமையாக செய்ய முடியாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது, ஒரு தனிமை, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த போதைப் பொருட்கள் அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகளா இருக்கும். நீங்க எதனால குழந்தைகளுக்கு அதிகமா விழிப்புணர்வு கொடுத்துட்டு வரீங்க? மேம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தைகள் தான் மேம். நம்ம இப்ப பெரியவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சிகள் நடந்து அதன் மூலமா வரக்கூடிய பாதிப்புகள் மூலமா தான் திருந்துவாங்க இல்லையா? இப்ப குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அடுத்த ஒரு சின்ன விஷயங்களை ஈஸியா கத்துக்குவாங்க. இப்ப குழந்தைகள் மூலமா தான் அந்த பொருட்களை வாங்கிட்டு வா, இந்த கடையில வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இளையோர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த பொருட்கள்ல என்ன இருக்குன்றத அந்த குழந்தைகள் தெரிய ஆர்வமா இருப்பாங்க. அப்ப இந்த பொருட்களை இதை நம்ம வாங்கக்கூடாது, அதற்கான விழிப்புணர்வை வந்து குழந்தைகள் தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம அடுத்த தலைமுறை. அப்ப இந்த குழந்தைகள் பருவத்திலிருந்தே அந்த சின்ன சின்ன ஒரு விழிப்புணர்வுகளையும் இது தவறு, இந்த பொருட்களை இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நம்ம சரியான முறையில அவங்களுக்கு கொண்டு போயிட்டா அந்த இளையோர் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் மத்தியில இந்த போதைப் பொருட்கள் வந்து அவங்க கையில போய் சேருவது தடையாகும். இன்னொன்னு அதனால் வரக்கூடிய பாதிப்புகளையும் அந்த குழந்தைகள் கிட்ட போய் சீக்கிரம் நாங்க சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நம்ம இவ்வளவு தூரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நம்ம இவ்வளவு தூரம் வந்து பசங்க போய் அதுக்குள்ள மாட்டிக்கொள்ளாத வரைக்கும் அவங்கள பாதுகாக்க முடியும். இன்னொன்னு அந்த குழந்தைங்கள் வந்து சினிமால பார்க்கக்கூடிய காட்சிகள், அண்ணன் அந்த மாதிரி அப்பா வீட்டுல இந்த மாதிரியான போதை பழக்கத்திற்கு அடிமையான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து வளர்ற பிள்ளைங்களுக்கு நம்ம இப்பயே அதை புரிய வைக்கும் போது அவங்க பெற்றோர்களை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த குழந்தைகள் மூலமா உருவாகும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் சிறியவர்களுக்கு நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போலாம் சிறுவர்கள் கூட போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. அதுக்கான காரணம் என்ன மேம்? மேம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல குடும்பம் தான் மேம். குடும்பம் தான் அந்த சூழலை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க. வீட்டிலேயே வந்து அப்பா அவங்களோட என்ன சூழல் உருவாகுதுன்னா அவங்க பேரண்ட் தான் அங்க என்ன பண்றாங்க, தண்ணீருக்கு போதைக்கு அடிமையாகி வீட்டுல என்ன பண்றாங்க, அம்மாவோட சண்டை போடுறாங்க, சில பிரச்சனைகள், வேலைக்கு போகாம அதெல்லாம் பாக்குறாங்க. அப்ப இது எதனால அப்பா பண்றாங்க, அந்த பொருட்கள் வீட்டுல இருக்கிறத பாக்குறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து குடும்பத்துல இருந்துதான் அந்த பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற எல்லா படங்கள், எல்லா நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த போதைப் பொருட்களை ஈஸியா பசங்க கிட்ட வந்து என்ன பண்றாங்க, அதை எக்ஸ்போஸ் பண்றாங்க. அப்ப அந்த பசங்க வந்து ஒரு ஆக்டர் வந்து அத பீடி சிகரெட் எல்லாம் அதை குடிக்கும் போது அது ஸ்டைலு அப்படின்றத அவங்க பண்றாங்க. என்னோட ஹீரோ இதை பண்றாரு அப்படின்னு பண்றாங்க. அப்ப இந்த மாதிரியான காட்சி திரைப்படங்கள் மூலமாகவும் என்ன பண்றாங்கன்னா அந்த பசங்களோட மனசுல வந்து என்ன ஆயிருதுன்னா இந்த போதைப் பொருட்களுக்கான போதைப் பொருளோட வீரியம் வந்து எப்படின்னா அவங்களோட அந்த உடல் பாதிப்புக்கான வீரியம் தெரியறதுக்கு முன்னாடி இது ஸ்டைலிஷ், இதை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க என்ன பண்றாங்க, அதை ஈஸியா எடுத்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸ்கூல் காலேஜ்க்கும் பக்கத்துல எல்லாம் போதைப் பொருட்களை சேல் பண்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு அந்த ஸ்கூல் காலேஜோட பங்கு என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மேம் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு 100 மீட்டர்ஸ் தூரம் பக்கத்துல இருக்கிற கடைகள்ல போதைப் பொருட்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்கூல் கடைகளை வந்து நம்ம தடுக்க நிறுத்த முடியாது. ஆனா அந்த ஸ்கூல்ல இந்த பொருட்கள் விற்கிறாங்கன்ற தகவல்களை என்ன பண்ணலாம்னா அந்த பள்ளியிலிருந்து நம்ம தகவல் கொடுக்க முடியும். அந்த பசங்களுக்கு இந்த பொருட்களை நீங்க வாங்கக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை வந்து இந்த பள்ளியில இருக்கிற ஆசிரியர்கள் அந்த ஸ்டூடெண்ட்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பா அந்த பொருட்களை வாங்காம அந்த பசங்க என்ன பண்ணலாம்னா அதுல இருந்து வெளியில வர முடியும். இதை வந்து ஒரு கண்டிப்போட சொல்லாம அதனால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகளை பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணலாம்னா சின்ன நாடகம், நிகழ்ச்சிகள், அந்த மாதிரியான ஒரு கட்டுரை, இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பள்ளியில ஒரு மாதந்தோறும் நடத்திட்டே வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான போதை பழக்கத்திற்கு பிள்ளைங்கள் அடிமையாவதை நம்ம ஆரம்ப நிலையிலேயே தடையை பண்ண முடியும். ஓகே மேம்,
அதிக அளவுக்கு நிறைய நபர்கள் புகைப்பிடிக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. இருந்தாலுமே அதை எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணணும்னு சில நேரங்களில் நினைப்பாங்க. ஆனால் முடியாது. அப்படி இந்த பழக்கத்தை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை என்னவா இருக்கும்? மேம் இப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்ப அவங்க போதை பழக்கத்துல இருந்து நிறுத்திய பிறகு என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல அவங்க கவனம் பண்ணணும். இப்ப ஒருவேளை அவங்களுக்கு ஓவியம் வரைகிறது ரொம்ப பிடிக்குமா இருக்கும். குடும்பத்தோட நெருங்கி பழகணும் அவங்க. அப்ப குடும்பத்தோட நெருங்கி நெருங்கி பழகணும். அவங்களோட வெளியில நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் என்னவாக இருக்கட்டும், அதை அவங்க தனியா செய்யறதுக்கு அவங்க நேரம் ஒதுக்கணும். அப்ப நேரம் ஒதுக்கும் போது பாத்தீங்கன்னா, இதுல இருந்து வெளியில வரவே முடியல அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது மேம். கண்டிப்பா முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ப்ரேயர் பண்ணணும். நல்ல ஒரு ப்ரேயர், மெடிடேஷன், அந்த ரீடிங் புக்ஸ் படிக்கணும், ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை டிவியில பார்க்கணும். இந்த மாதிரியான நேரங்களை அதுக்கு அடாப்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த தனிமையா இருக்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். குடும்பத்தோட நேரம் ஒதுக்கி அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த நேரங்கள் வந்து அந்த பழைய நினைவுகளை கொண்டு வருமா அப்படின்றதுக்கு நமக்கு கொஞ்சம் தடையாக இருக்கலாம். அப்ப குடும்பங்களோட நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு பிடிச்ச காரியங்கள்ல பண்ணும்போது இந்த போதையில இருந்து கண்டிப்பா அவங்க விலகி வர முடியும். ஓகே மேம். போதைப் பொருளை அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும் மேம்? இதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியான பிரச்சனைகள் தான் முதல்ல உருவாகும். அவங்க மன ரீதியா வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அந்த நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, தன்னை மறந்து தன்னோட இயல்பை மறந்து தான் அந்த போதைப் பொருள்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இருப்பாங்க இல்லையா. அப்ப அவங்களோட அந்த இயல்புகள் எல்லாம் மாறி இருக்கும்போது மன ரீதியா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களுக்கு அந்த சரியான நேரங்கள்ல தூங்க முடியாது, அந்த தூக்கம் இருக்காது, பசி இருக்காது. ஏன்னா அவங்களோட உடல் உறுப்புகள்லாம் சரியான நேரத்துல அவங்க சாப்பிடாம தூங்காம இருந்ததுனால நிறைய பாதிப்புகள்ல ஏற்பட்டிருக்கும். ஆனா அது நாளடைவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட உடம்பு வந்து என்ன ஆயிரும், சரியாயிரும். அது அந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கு கொஞ்சம் அந்த டைம் எடுக்கும். அதுக்குள்ள என்ன ஆயிரும், அவங்களுக்கு அந்த பாதிப்புகள்லாம் சரியாகி அவங்க பழைய நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க. கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மன ரீதியான பிரச்சனைகளை தான் நிறைய சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த பழக்கத்தை நிறுத்த இயற்கையான முறையில மருத்துவம் ஏதாச்சும் இருக்கா மேம்? அந்த இயற்கையான மருத்துவம் அப்படின்னு சொன்னா நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான், உணவு பழக்க வழக்கங்கள்ல தான் நம்ம கொண்டு வர முடியும். அதுக்குன்னு தனிப்பட்ட மருத்துவம் இருக்காங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்ல நம்ம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மது, இந்த போதை எல்லாமே ஆதி காலங்கள்ல இருந்தே இருக்கு. ஆனா இப்பதான் பாத்தீங்கன்னா வெளிப்படையாக பயன்படுத்துறாங்க. அப்ப ஆதி காலத்துல இருந்தவங்க எல்லாருமே வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்க எப்படி உடல்நிலையை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளோட உடற்பயிற்சிகள், இதன் மூலமா தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட உடம்புகளை அதை சரி பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போதுதான் பாத்தீங்கன்னா இந்த இயற்கை மருத்துவம்ன்றத காட்டிலும் நம்ம இயற்கையான வாழ்வியல் முறைகளை இதை சரி செய்யும். மோஸ்ட்லி நிறைய பேரை பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் ஏற்படுற பிரச்சனைகள்னாலேயோ இல்லைனா ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுக்கு ஆளாகுவாங்க. போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இப்படி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் வழிகள் இருக்கா? போதைப் பொருட்களை யூஸ் பண்றதை தவிர்த்து அதுதான் மேம், நம்மளுக்கான பிடித்த விஷயங்கள்ல வந்து நம்ம செய்யணும். வந்து அவங்களோட நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்றத அவரே வந்து ஒரு சுய ஒழுக்கத்திற்குள்ளாக வரணும். ஒரு கோல் ஒரு வாழ்க்கையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதை நோக்கி மட்டுமே தான் நம்ம பயணிப்போம். நமக்கான ஒரு குடும்பம் இருக்கு, நமக்கான பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கள நம்மளோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஒரு கோல் வந்து ஒரு லட்சியம் இருக்கணும். அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட வேலை காரணமாக, நம்மளோட பணம், நம்மளோட குடும்ப சூழல், எல்லா காரணமாகவும் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம நல்ல ப்ரேயர், நல்ல மெடிடேஷன், நம்மளுக்கு பிடிச்ச காரியங்களை நம்ம கவனம் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. நம்ம வாழ்க்கைக்கான ஒரு சரியான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அதை மட்டுமே நம்ம சார்ந்து நம்ம போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஒரு வீட்டில் இருக்க குழந்தை முன்னாடி போதைப் பொருளை பயன்படுத்துறப்போ அந்த செயல் அந்த குழந்தையோட எதிர்காலத்தை எப்படிலாம் பாதிக்குது மேம்? அதுதான் ஒரு குடும்பத்துல தான் நம்ம உள்ளேயே நம்ம கொண்டுட்டு வரோம் மேம். ஒரு குடும்பத்துல இருந்து தான்
நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நல்ல விஷயமும் ஒரு கெட்ட விஷயங்களையும் கத்துக்கிறது வந்து அந்த ஒரு குழந்தை வந்து அவங்களோட வீட்ல இருந்துதான். அப்ப அந்த வீட்ல வந்து அந்த குழந்தைக்கு எப்படியான ஒரு மனநிலையை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த பெற்றோரோட கையில தான் இருக்கு. அப்ப இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது அதை சரியான விதத்துல நம்ம பயன்படுத்துறோமா, இது என்ன பொருள் என்கிற ஒரு விளக்கத்தையாவது அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம தெரியப்படுத்தணும். அதை தெரியப்படுத்தாம இவங்க பேரண்ட் என்ன பண்றாங்க, அந்த மது அருந்திட்டு தூங்கிடுறாங்க, சண்டை போடுறாங்க, பிரச்சனைகள் இருக்காங்க. இந்த குழந்தை என்ன செய்யுது, அந்த குழந்தைக்கு என்ன சூழல்ல இருக்கிறான், அவனுக்கு இது தெரியுமா, இது தெரியாதா, அவனுக்கான ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை கூட நம்ம அந்த பேரண்ட் வந்து கொடுக்கறது இல்ல. அப்ப அந்த சூழல்ல அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா வெளி உலகத்துக்கு தான் போகுது. இதேதான் அப்பா பண்ணுனாங்க, இதை நம்ம செய்யணும், இந்த பிரச்சனை இதேதான் நம்ம பண்ணணும்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம வீட்டுல இருந்துதான் கத்துக்கிறாங்க. அப்போ முதல்ல சரி செய்யப்பட வேண்டியது வந்து குடும்பத்துல இருக்கிற பெற்றோர்கள் தான். அந்த வீட்டுல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரியான காரியங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றத சரி செய்ய வேண்டியது முதல் குடும்பத்துல இருக்கிற பெற்றோர்கள் தான். போதைப் பொருள்களோட பயன்பாடுகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்றாங்க? அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா சட்ட ரீதியான நிறைய நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பள்ளிகளுக்கு பக்கத்துல 100 மீட்டருக்கு பக்கத்துல கடைகள் வைத்திருந்தா அந்த கடைகள் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துடுறாங்க, அகற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் நம்ம விற்பனை செய்யக்கூடாதுன்னு போடுறாங்க. இந்த பள்ளி இப்ப பெட்டி கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா குட்கா இந்த மாதிரியான நிறைய பொருட்களை விற்பனை செய்வதற்கு தடை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா போய் நம்ம ஸ்டூடெண்ட் கையில கிடைக்கக்கூடிய இடங்களா இருந்தது, அதை எல்லாமே வந்து தடை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கு 100% வரி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பொருட்களோட விலைகளை அதிகப்படுத்தும் போது ஈஸியா யாரும் வாங்க முடியாது, இந்த மாதிரியான விதங்கள்ல தடை செய்யறாங்க. போதைப் அந்த போதைப் பொருட்கள் என்ன, இதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பா ஒரு அச்சிட்டு தான் நீங்க விற்பனை செய்யணும்ன்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய என்ஜிஓ மூலமாகவும் இந்த மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் என்ஜிஓஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. போதைப் பொருட்களோட பயன்பாட்டை முழுவதுமா தடுக்கிறதுக்கு மக்கள் கிட்ட எப்படிலாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம்? மக்கள் கிட்ட இப்ப பாத்தீங்கன்னா விழிப்புணர்வுன்னு பார்த்தா இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ் வந்து நிறைய மாரத்தான் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலமா இந்த போதைப் பொருட்களான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வர்றாங்க. அந்த போதைப் பொருள்னால இப்ப பாத்தீங்கன்னா June 26 இந்த மாதிரியான நாட்கள்ல ஒவ்வொரு என்ஜிஓஸும் பள்ளிகள்ல இப்ப காலேஜ்ல ஒரு சின்ன சின்ன நாடகம், டிராமா இதெல்லாம் பயன்படுத்தி அந்த குடியினால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா மக்களிடையே இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப இத வந்து நிறைய இடங்கள்ல இத பண்ணிட்டு இருக்காங்க. என்ஜிஓ மட்டும் இல்லாம மருத்துவமனைகள்ல பண்றாங்க, பள்ளிகள்ல பண்றாங்க, காலேஜ்ல பண்றாங்க. எல்லா இடங்கள்லயுமே வந்து இப்போ ஒரு கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க எப்படி இறந்து போறாங்க, அந்த கேன்சர் எதனால வருது, எந்த பொருட்கள் அவங்க பயன்படுத்தும் போது இந்த கேன்சர் உருவாகுச்சு, அதுக்கு அந்த கேன்சர்ல இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எவ்வளவு ஒரு பாதிப்புக்குள்ளாகுறாங்க. இதை வந்து ஒரு சின்ன விழிப்புணர்வு நாடகம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கும் பொழுதுதான் அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு அந்த பொருட்களோட வீரியத்தையும் இதனால இவ்வளவு பாதிப்புகள் இருக்குன்றதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். உங்களோட இந்த பயணத்துல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண மொமெண்ட்னா இதுவா இருக்கும்? நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லம்ல இருக்கிற ஒரு ஏரியால இருக்கிற பசங்களுக்காக தான் நாங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அதை ஏற்படுத்தும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இளையோர்கள்ல தான் நாங்க போக்கஸ் பண்ணோம். ஆனா அதுல வந்திருந்த பசங்கள்னு பாத்தீங்கன்னா 5 வயது முதல்ல இருக்கிற பசங்களே வந்திருந்தாங்க. அப்ப அந்த குழந்தைகள்லாம் வந்து உட்காரும் போது அப்ப நாங்க நிகழ்ச்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்கும்போது அந்த குழந்தைங்க சொல்றாங்க, அவ்வளோ விஷயங்களை வந்து அவங்க ஆழமா என்னோட வீட்டுல இதை வச்சிருந்தது இது ஒரு போதை பொருள்னே தெரியாது அப்படின்ற மாதிரியான ஃபீல் பண்ணி இதனால இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்றத அந்த நிகழ்ச்சிகள் மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அவனோட அப்பா கிட்ட போய் நான் கேட்க முடியும், என்னால நான் எங்க அப்பாவை நான் சரி பண்றேன் அப்படின்னு அந்த ஒரு குழந்தை வந்து அதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அப்போ ஒரு குழந்தைகிட்ட ஒரு நல்ல காரியங்களை நாங்க போய் கொடுத்துட்டோம், அவனால அவன் குடும்பம் வந்து திருந்தும் போது அந்த ஒரு சமுதாயமும் திருந்தும் அப்படின்ற ஒரு எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கான்பிடென்டா எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி மூலமா கொடுத்தது. இதைதான் வந்து நான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா அந்த இடத்துல ஒரு மறக்க முடியாத அனுபவமா நான் நினைக்கிறேன். இந்த நேரத்துல ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
நான் ஒரு பெண்ணா என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு பெண் அப்படின்னு சொல்றதுனால பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா நம்மளோட குடும்பத்துல ஒரு அன்பை செலுத்த முடியும். அப்ப அந்த அன்பின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கணவரா இருக்கட்டும், நம்மளோட பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம எந்த விதத்துல அவங்களுக்கு நம்ம அன்பு செலுத்த தவறுகிறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா நல்லா அவங்க ஆழமா யோசிக்கணும். அப்ப இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிற குடும்பத்துல இருக்கிற கணவர், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நம்ம என்ன விதத்துல அவங்கள நம்ம மிஸ் பண்றோம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான அவங்களோட ஏக்கங்களுக்கும் நம்மளால என்ன மருந்து கொடுக்க முடியும், அவங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் எல்லாத்தையுமே நம்ம பாத்தீங்கன்னா அந்த நம்மள கொடுக்கக்கூடிய அன்புனால நம்ம பெண்கள் வந்து கொடுக்க முடியும். கண்டிப்பா வந்து தன்னோட பிள்ளைகளை வந்து கண்டிப்பா பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து பெற்றோருக்கு இருக்கு. அதுலயும் அம்மாவுக்கு வந்து ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அன்போடும் அறிவோடும் பாதுகாப்போடும் வளர்க்கணும். அப்ப அந்த அன்பை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும், அப்ப நம்ம குழந்தைக்கு நம்ம எப்படி ஒரு அன்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கறோமோ அதே மாதிரி நம்ம குழந்தையின் மூலமா மற்ற குழந்தைக்கு அந்த அன்பையும் பாதுகாப்பையும் தான் கொடுக்கணும். நம்ம பிள்ளையால எந்த ஒரு தீய விளைவுகளையும் மற்ற குழந்தைங்களுக்கு ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா ஒரு பெண் வந்து இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. ஃபைனலா நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதிரை பண்பலை நேயர்களுக்கு நான் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிரை பண்பலையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா மார்ச் மாதம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து எல்லா விதமான நிகழ்ச்சிகளிலும் முன்னிலைப்படுத்துவாங்க. அவங்களோட சிறப்புகள், அவங்களோட செயல்பாடுகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவாங்க. ஆனா இந்த அதிரை பண்பலையில மட்டும் 365 நாட்களும் எந்த துறையில சாதிக்கிற பெண்களா இருக்கலாம் அவங்கள கௌரவிக்கிற விதத்திலும் அவங்களுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கிறாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிரை பண்பலை நிகழ்ச்சிகளை நிறைய பாருங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, நிறைய நீங்களும் இதே மாதிரி பேசணும் அப்படின்றதான் இந்த அதிரை பண்பலை நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றத மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜூன் 26 போதைப்பொருள் ஒழிப்பு தினத்துல போதைப் பொருட்கள்னால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, இதனால குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கிறத பத்தியும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்களை பத்தி தெரிவிக்கணும்னு நினைச்சிங்கன்னா 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.